ஹலோ ஆல் ஜெம் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமா சார்ந்து நிறைய சுவாரஸ்யமான அப்டேட்கள், சூப்பரான விஷயங்கள்லாம் வந்து பார்க்க போகிறோம். அப்படி வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஹாப்பி டு சீ திஸ் அப்படின்றது தான் முதல் வார்த்தையாக சொல்ல வரேன். இன்னும் ஆரம்பத்தில் இங்கிலீஷில் அப்படின்னா ஆக்சுவலாக என்னன்னா STR 49 இந்த படத்தோட டைட்டில் என்ன, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் என்ன அப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விஷயத்துக்காக வந்து காத்துக்கிட்டே இருந்தோம். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு திடீர்னு ஒரு அப்டேட் 8:45க்கு ஒரு அப்டேட் வந்துட்டு வரும். நீங்கள் வந்து அந்த படத்தோட டைட்டில் என்ன, STR 49 டைட்டில் என்ன அப்படின்றத வந்துட்டு சொல்ல போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணி ஏர்லி மார்னிங்கே எந்திரிச்சு எப்போ வரும் அப்டேட்ல வந்து பார்த்தா டக்குன்னு அரசன் அப்படி சொல்லிட்டு ஒரு டைட்டில் வந்தோன்னா சிலம்பரசரோட படத்துக்கு 49 படத்துக்கு அரசன்னு சொல்லி பேர் வச்சு அப்படி கத்தியோட நிற்கிற மாதிரி ஒரு போஸை பார்த்தோன்னா அப்பா பயங்கரமாக இருக்குப்பா, எஸ்டிஆரை நாங்கள் வந்து தேட்டரில் வந்து கொண்டாட போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருந்தது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் அவர்கள் அண்ட் வந்து நம்மளோட வெற்றிமாறன் அவர்கள் 2 பேரும் வந்து சேர்றாங்கிறப்ப எக்ஸ்பெக்டேஷன் ஹையாக இருக்குது. இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசன் அப்படி சொல்லிட்டு பேர் வச்சோம்னா அதோட எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் ஹையாக இருக்குது அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஆல்ரெடி வந்து தனுஷ் அவர்கள் அசுரன்னு ஒன்று வச்சிருக்காப்புல, இப்போ அரசன் சொல்லிட்டு எஸ்டிஆர் அவர்கள் வந்து வராப்புல. ஆல்வேஸ் வந்து ஒரு காம்பினேஷன் வந்து பில்ட் ஆக போகுது, அது பயங்கரமாக வந்து சூப்பராக வந்து இருக்க போகுது அப்படின்றா. வட சென்னையில் இவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிற சீனும் வருன்ற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அது எந்தளவு உண்மை அப்படின்றது வந்து தெரியல. பட் ஆனால் இந்த அரசன்ற டைட்டிலுக்கு டெஃபினட்டாக எஸ்டிஆர் அவர்கள் சூப்பரான ஒரு பயங்கரமான ஒரு படம் வந்து கொடுக்க போகிறார். ஓகேவா? அண்ட் இது சம்மந்தமான வீடியோ ப்ரமோஷன்ஸ் வீடியோலாம் வரப்போது பயங்கரமான ட்ரீட் வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அதே நேரத்தில் எஸ்டிஆர் அவர்கள் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆனதுக்கு உடனே வந்து சிதம்பரத்தில் இருக்கிற ஒரு கோயிலில் போய் வழிபாடு செஞ்சதான் அது சம்மந்தமாக ஒரு ஃபுட்டேஜஸ்லாம் வந்துச்சு. பயங்கரமாக பார்க்கறதுக்கு தலைவர் ஸ்டைலாக இருக்காருப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷமாக வந்து இருக்குது. ஓகேவா? அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து சூப்பரான ஒரு அப்டேட் என்னன்னா, டியூட் அப்படி சொல்லிட்டு ஒரு படம் வந்துட்டு வரதா வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்தில் எல்ஐக்கே வந்துட்டு வரப்போகுது. விக்னேஷ் சிவனோட படமும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இவங்களோட படம் ஒரே நேரத்தில் தீபாவளிக்கு டபுள் ட்ரீட்டாக வந்துட்டு வரப்போகுது. பிரதீப் ரங்கநாதன் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அதே நேரத்தில் வந்து பிரதீப் ரங்கநாதன் படம் அப்படின்னாலே வந்துட்டு இப்போ 100 crores ஹிட்டில் வந்து பிரதீப் ரங்கநாதன் பேரை வந்து எழுதிக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எல்லா படங்களும் அதுக்கு மிகப்பெரிய வந்து உதாரணம். ஸோ அப்படி வந்து தீபாவளிக்கு டபுள் 100 வந்து வரப்போதா அப்படின்னா இல்லை. நாங்கள் வந்து எல்ஐக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, நான் பல முறை வந்து நாங்கள் வந்து தீபாவளிக்கு வந்து படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம், ஆனால் நீங்கள் வந்து எங்களுக்கு வழிவிடலை, பரவாயில்ல, இருந்தாலும் அன்பின் வெளிப்பாடாக நாங்கள் வந்து நகர்ந்து போகிறோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் வந்துட்டு இந்த படத்தை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர்லேயும் எக்ஸாக்டான டேட் சொல்ல, அதுக்கு முன்னாடி வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது வந்து சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா டியூடு படம் தான் தீபாவளிக்கு வந்து பிரதீப் ரங்கநாதன் சார்பில் வந்துட்டு வரப்போகுது. ஒரு பெரிய ஹீரோவுக்கு ஒரு படம் தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் ஆகுதுன்றது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை வந்து பிரதீப் ரங்கநாதன் ஆல்வேஸ் என்டர்டெய்னராக வந்து கொடுக்க போகிறாருன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றத சொல்லலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜெயம் ரவி அவர்கள் வந்து ஜென்சி அப்படி சொல்லிட்டு ஒரு படம் வந்துட்டு பண்ணுறாரு. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூப்பரான ஒரு போஸ்டர்ஸாக வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. அதே நேரத்தில் இதோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கும் வந்துட்டு வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறப்பே ஜெயம் ரவி சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்குது. நிறைய டவுன்ஃபால்ஸு, நிறைய பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் தாண்டி படங்களை நடிக்கிறத கன்சிஸ்டண்ட்டாக வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அது பயங்கரமாக வந்து ஸ்க்ரீனில் ஒர்க் ஆகுன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. டெஃபினட்டாக அதை வந்து பார்க்குறப்ப ஜென்சின்ற டைட்டிலோட வராரு இன்னைக்கு, டெஃபினட்டாக எல்லாருக்கும் ஒரு ட்ரீட் இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கே செல்வமணி அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நிறைய தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட ஆக்டர் வந்தாங்க. ஏன்னா எனக்கு வந்து பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஆக்டர் வந்து மம்முட்டி அவர்கள். ஏன் அவரை வந்து சொல்கிறேன் அப்படின்னா, அவர் வந்து அவருடைய மேக்கப் மேன் ஆகட்டும், அவரோட டிரைவர் ஆகட்டும், அதே நேரத்தில் அவருடைய ஒரு சின்ன ஒரு சேர் எடுத்து போடுற விஷயத்தில் கூட நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, எனக்கான விஷயத்தை நானே பண்ணிக்கிறேன் சொல்லி அந்த ப்ரொடியூசருக்கான ஒரு ஆக்டராக இருக்கார்ல, அது மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஆக்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டிலையும் வந்துட்டு வரணும், இந்த மாதிரி ஒரு எளிமையோடு இருக்கும். நிறைய பேர் எளிமையோடு இருக்காங்க இல்லைன்னு சொல்ல, பட் அது இன்னும் தனக்கான ஸ்பேஸை நம்மளுக்குள்ளே வச்சுக்கிறது இருக்குல்ல, அது வந்து சூப்பரான விஷயம். ஸோ அவரை பார்த்து நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் இதுக்கப்புறம் அப்கமிங் சினிமாஸில் வரக்கூடியவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது வந்து சொல்கிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சினிமாஸ் வந்து சூப்பரான அப்டேட்லாம் வந்து பார்த்தீங்க. அடுத்த வாட்டி திருப்பி சந்திக்கிறேன். நன்றி.